கடலூர் மாவட்டத்தில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே மேம்பால பணிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றும் இன்று வரை அது முடிந்த பாடில்லை. பள்ளி கல்லூரி மாணவர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ளும் அன்றாட நிகழ்வை படம் பிடிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கரெக்டாக அந்த மழை சீசன் எப்போ வருதோ அந்த டைமில் தான் சார் பாலம் வேலை ஆரம்பிக்கிறாங்களே. இது பாலம் வேலை ஆரம்பிக்குமே ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த டேமேஜ் ஆகிட்டு தண்ணியிலலாம் அடிச்சுட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு அதை இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பட் ஆனால் இதுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி தெரில. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இதே ரொட்டைனாக இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பில்லர் எழுப்புவாங்க, அதுக்கடுத்து மழை வரும், தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும். அதுக்கடுத்து ரொட்டைனாக இதே தான் போயிட்டுருக்கு, இந்த ப்ராசஸ் தான். ஆனால் பாலம் கட்டின மாதிரி தெரில சார். கடலூர் மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளில் ஒன்றான கெடிலம் ஆற்றில் சுந்தரவாடி கிராமத்திற்கும் திருவாணிக்குழி கிராமத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கான பணிகள் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இதனால் டி புதுப்பாளையம், வண்டிக்குப்பம், சமத்துவபுரம், ராமாபுரம், திருமாணிக்குழி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளக்கரையில் மட்டும்தான் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதோட இந்த சைட் போனால் திருவந்திபுரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதோட எல்லாமே கல்லூர் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். பசங்க பாவம் ரொம்ப வெயிட்டாக டியூஷன் போயிட்டு வர முடியாது, அவ்வளோவும் வெயிட்டாக தூக்கின்னு வருங்க. அதனாலவே வீட்டில் பேரண்ட்ஸ் இந்த இடம் இருக்கு ஒழுங்காக இல்லாததுனால பேரண்ட்ஸ் யாரும் பசங்களை படிக்க வைக்க முடியல. பஸ் வேற இப்போ வரல, வந்தாலும் கூட்டமாக இருக்குது. அதுவும் இந்த பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னும் 3 மாதத்துல முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் முடிக்கவே இல்லை இந்த பாலத்தை. இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துலேருந்து இந்த பாலத்தை கட்டுனுக்கிறாங்க. இப்போ தான் இந்த பாலத்தை முடிக்க போகிறோன்னு 3 மாதத்தில் முடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. திருமாணிக்குழி இந்த இடம் ஊரை தாண்டி நிறைய ஊர்லாம் இருக்குது. இந்த பாலம் கட்டாததுனால 14 நம்பர் பஸ் வந்து நிறுத்திட்டாங்க. நாங்கள் ரோட்லேருந்து நடந்து தான் வந்துட்டுருக்கோம். கெடிலம் ஆற்றில் கட்டப்பட்டு வரும் பாலம் ஒவ்வொரு மழைக்கும் அடித்து செல்லப்படுவதுடன் மாற்றுப்பாதையாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சாலையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. இதனால் கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி ஆகிய நகர்ப்பகுதிகளுடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்படுவதால் மழைக்காலம் வந்தாலே பேரச்சம் ஆட்கொள்வதாக வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கூறுகின்றனர். மழை நாள்ன்றப்ப ஸ்கூல் வரும்போது அந்த பாலம் அறுத்துட்டு போகும்போது நாங்கள் செய்வோம், திருமாணிக்குழி வானமாதேவி போயிட்டு சுற்றி அந்த கரும்பு காட்டு வழியாக வருவோம். அது குறுக்கு வழி. அந்த பாலமும் போன வருஷம் டேமேஜ் ஆகி உட்காந்து விட்டுது. அதில் ஸ்கூல் பசங்களை ஏற்றவே முடியல. 15 நாள் பசங்க வரவே இல்லை. 12 வருஷம் சார், இது 12 வருஷம் நடக்கும் இந்த பாலம் நடந்து ஸ்டார்ட் பண்ணி. அது வந்து பாலம் ரெடி பண்ணவே இல்லை. வருவோம், மழை வரும், அரிசம் போகும், வரும், மழை போகும், அரிசம் போகும், அப்படியே நிறுத்திடுறாங்க. மக்களை ஸ்கூல் பசங்க பாதிப்படுது. மழை பெஞ்சிடுச்சின்னு வச்சிங்களேன், சுத்தமாக இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கிடும். ஒரு சைடு அமுங்கும், ஒரு சைடு தூக்கிடும். இதில் டிராக்டர் ரெட்டு போட்டு ஏற்றிட்டு இதில் போவாங்க. அதனால் வந்து சுத்தமாக 10 டிராக்டர் இந்த இடத்துல அப்செட் ஆகிருக்கு. லாரி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து இன்னொன்று கிராஸ் பண்ண முடியாது. அந்த என்ட்ரன்ஸில் ஒன்று வண்டி வந்துடுச்சுன்னா ஒரு கார் வந்தால் கூட சரி, இங்கே ஒருத்தவங்க நின்றுணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும். இந்த பக்கம் திருமாணிக்குழி, புதுப்பாளையம், வண்டிக்குப்பம், குரவன்பாளையம், சாத்தங்குப்பம், காட்டுப்பாளையம், இந்த பக்கம் ஏகப்பட்ட நிறையா ஊர் இந்த வழியாக தான் போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் கரும்பு டிராக்டர்லாம் இந்த வழி தான் போய் ஆகணும். சரியாக ரோடு வசதி இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க கட்டுறன்ட்டு, ஆனால் இன்னும் சரியாக கட்டி முடிக்கல. விளைபொருட்களை சரியான நேரத்திற்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை. மருத்துவமனைகளுக்கும் அவசர தேவைகளுக்கும் உடனடியாக செல்ல முடியவில்லை எனும் மக்களின் ஆதங்கமும் ஆற்றாமையும் இன்னும் தீராததாக இல்லை. இவை அனைத்திற்கும் ஒரே தேர்வு, பல ஆண்டுகளாக நீடிக்கும் மேம்பால கட்டுமான பணி விரைவில் முடிய வேண்டும் என்பதே. தமிழகத்தில் ஒரு சிலர் வாழ வழியில்லாமல் இருப்பது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த 10 கிராம மக்கள் போகவே வழியில்லாமல் தவிக்கிறார்கள். இதற்கு காரணம் 2 ஆண்டுகளில் முடிக்கப்பட வேண்டிய இந்த மேம்பாலம் 4 ஆண்டுகள் கடந்தும் முடிக்கப்படவில்லை. இதற்கு அலட்சியமே காரணம் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அந்த உறுதி காப்பாற்றப்படுமா அல்லது காட்டில் விடப்படுமா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீதர்.